திருச்சிற்றம்பலம். ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்துவின் இளம்பிறை போல மைத்தனை நந்தி மகன்றனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்து அடியேனுனை போற்றுகின்றனே. எல்லாம் அல்ல அருள்மிகு வடிவுடையனாய் இருந்தவர் பாண்டி கொடுமுடிநாதர் திருவடிகளையும் எல்லாம் அல்ல சிவகாமி இருந்தவர் கூத்தப்பெருமானை திருவடிகளையும் மனமொழி மிகளால் வணங்குகின்றேன். இதுவரை யாரெல்லாம் எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்தார்கள் அனைத்து குருமாருடைய திருவடிகளையும் என்னை தொடர்ந்து அறிமுகப்படுத்திய போற்றுதலுக்கும் மனதில் மொழி குருநாதர் திண்டுக்கல் சிந்தராஜை அவருடைய திருவடிகளையும் மனமொழி மிகளால் வணங்குகின்றேன். சிவம்பலம். இதுவரையில் நடந்த பாடத்திலிருந்து உண்டான கேள்விகள் கட்டாயம் நீங்க கேட்கலாம். கேளுங்க. ஓம் நம சிவாயம் ஜி. ஜி, ஜனன ஜாதகத்துல யோகமோ தோஷமோ எதுவுமே நம்ம நிறைய யோகங்கள் தோஷங்கள் படிச்சிருக்கோம் ஜி. அது ஜனன ஜாதகத்துல இல்ல. ஆனா தசாபுக்தி சுக்கிரன் தசையில புதன் புத்தி அது போல இருக்கு. இல்லைன்னா கோட்சாரத்துல சுக்கிரனோட புதன் வர மாதிரி இருக்கு. அப்படின்னா அந்த குறுகிய காலத்துல அந்த யோகம் வேலை செய்யுமா ஜி? ஜனன ஜாதகத்துல கிரக சேர்க்கை இல்ல. ஆஞ்சி. ஆனா கோச்சாரத்துல கிரக சேர்க்கை ஒரு கிரகத்து மேல ஒரு கிரகம் போகும்போது யோகம் செய்யுமா அப்படிங்கிறது உங்க கேள்வி அல்லங்களா? ஆம்ஜி. கட்டாயம் யோகம் வேலை செய்யும். அதாவது என்ன, அந்த காரகத்துவ ரீதியாக இப்போ சனி மேல குரு போகும்போது கட்டாயம் வேலை கிடைக்கும். திசாபுத்தி ஒத்துழைக்கணும். அப்ப நடக்கிற திசாபுத்தி ஒத்துழைப்பு கொடுத்தது அப்படின்னா சனி மேல குரு எப்பெல்லாம் போறாரோ அப்பெல்லாம் வேலை 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 சம்பந்தமாக புதிய மாற்றங்கள், ப்ரொமோஷன் சம்பந்தமான மாற்றங்கள் இதெல்லாம் கட்டாயம் கிடைக்கும். அதே மாதிரி சுக்கிரன் மேல புதன் போறாருன்னு வச்சுக்கோங்க, அப்போ பொருளாதார விருத்தி, பொருளாதார புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, புதிய ஒரு துறையில இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் நல்ல திசாபுத்திகள் நடந்தது அப்படின்னா கோச்சாரத்துக்கான, அதாவது நடப்பு ஜாதகத்துல நல்ல திசாபுத்திகள் நடக்கும்போது இந்த கோச்சாரத்துல சுக்கிரன் மேல புதன் போகும்பொழுது கட்டாயம் நடக்கும். அதே மாதிரி சுக்கிரன் மேல குரு போகும்பொழுது கௌரவம், மரியாதைகள், உயர்ந்த ஒரு என்ன சொல்றது, இதுவரையிலும் நமக்கு வராத பணம் வாருது, ஒரு பக்கம் லாக்கான பணம் வாருது, இதெல்லாம் நமக்கு நடக்கும். அப்போ நல்ல திசாபுத்திகள் ஜாதகத்துல ஒத்துழைப்பு இருந்தால் கோச்சாரத்தில் தெரிகின்ற கிரகங்களுடைய யோகங்கள் ஜாதகருக்கு பலிக்கும். ஆனா திசாபுத்திகள் சாதகம் இல்லைன்ட்டா பெருசா ஒன்றும் அங்க ரிப்ளை இருக்காது. புரியுதா மேம்? ஆம்ஜி ஆம்ஜி. இல்ல புரியுதுங்களா சுப்பிரமணிய சார்? புரியுது சார். சசி சொல்லுமா. இப்ப ஜாதகம் பார்க்க வந்ததுல இருந்து சந்தேகம் என்னன்னா, இப்போ லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி தந்தையார குறிக்கிறதுன்னும் 4ஆம் இடத்து அதிபதி தாயை குறிக்கிறதுன்னு சொல்றாங்க. ஆனா சூரியன் என்ற இடத்திற்கு 9ஆம் இடம்னு சொல்றாங்க. அது ஒரு சந்தேக நிவர்த்தி பண்ணணும். காலையில பிறந்த குழந்தைகளுக்கு தாய் தந்தையை குறிக்கிற கிரகம் வேற, இரவில் பிறந்த குழந்தைகளுக்கு தாய் தந்தை குறிக்கிற கிரகம் வேற அப்படி சொல்றது எந்த அளவுக்கு உண்மை? அருமையான கேள்வி. அதாவது சூரியன் என்ற இடத்துக்கு நீங்க சொல்லுங்க, சூரியன் என்ற இடத்துக்கு 4ஆம் இடம், லக்னம் சந்திரன் என்ற இடத்துக்கு 4ஆம் இடம், இதெல்லாம் சொல்றாங்க சொல்றீங்களா? ஆமாங்க. அதாவது ஒரு 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 கிரகத்தினுடைய பலத்தை நிர்ணயிக்கும் பொழுது லக்னத்திற்கு 4ஆம் இடம் என்பது
100% நம்ம அதை எடுத்துக்கலாம். ஒரு பலத்தை நிர்ணயிக்கிறோம் அப்படின்னா லக்னத்தை முதன்மை எடுத்து நிர்ணயிக்கிறோம். சரி, லக்னம் பலவீனமா இருக்கு. அதுக்கப்புறம் சந்திரனுக்கு 4ஆம் இடம், அதாவது உங்களுடைய மனோ உடலுக்கு 4ஆம் இடம் எப்படி இருக்கு, உங்களுடைய ஆத்மா நின்ற இடத்துக்கு 4ஆம் இடம் எப்படி இருக்கு, அதே மாதிரி சூரியன் நின்ற இடத்துக்கு 4ஆம் இடம் எப்படி இருக்கு. இந்த 3 என்ன, இந்த 2 என்ன கேட்டீங்கன்னா அதுக்கு அதனுடைய பலத்தை கூட்டுவதும் குறைப்பதும். இப்போ நான் அன்னைக்கு ஒரு விஷயம் சொன்னேன், திருமண விஷயத்துக்கு தான் சொன்னேன். ஒரு ஜாதகத்துல பதிகாரகன் பத்தினிக்காரகன் எப்படி இருக்கான் அப்படின்னு பார்க்கணும், குறைவான பகை கடந்த கிரகம் அப்படின்னு சொன்னேன். அப்போ ஒரு ஜாதகத்துல லக்னம், சந்திரன், சூரியன் 3க்குமே ஒரு இடம் கெட்டு போச்சு அப்படின்னா அந்த இடம் முழுமையாக ஜாதகருக்கு விருத்தியாகாது. அந்த பாவகம் முழுமையா அழிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அதே லக்னத்துக்கு அந்த பாவகம் கெட்டு சந்திரனுக்கு அந்த பாவகம் 4ஆம் இடம் வேலை செய்யுது அப்படின்னா ஒரு 40% அந்த பாவகம் ஓரளவுக்கு இயங்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி சூரியனுக்கும் அந்த பாவகம் கெட்டு போச்சு, சந்திரனுக்கு அந்த பாவகம், சூரியனுக்கு நல்லா இருக்கு அப்படின்னா ஒரு 50% இயங்குதுன்னு அர்த்தம். சரி, இந்த 2க்கும் கெட்டு போச்சு, லக்னத்துக்கு நல்லா இருக்குதுன்னா 70% எடுத்துக்கலாம். லக்னம் என்பது உயிர்ப்புள்ளி நின்ற இடம். ஒரு பலத்தை நிர்ணயம், விதி மதி கதின்னு சொல்லுவோம். ஒரு பலத்தை நிர்ணயிக்கிறதுல, ஒரு கிரகத்தினுடைய பலத்தை நிர்ணயிக்கிறதுல லக்னமும் முக்கியத்துவம் பெறுது. லக்னம் தான் முக்கியத்துவம், சந்திரனும் சூரியனும் அதுக்கு அடுத்த நிலையிலிருந்து முக்கியத்துவம் பெறுது. அதனாலதான் லக்னத்துக்கு ஒரு கிரகம் கெட்டாலும் சந்திரனுக்காவது ஒரு கிரகம் நல்லா இருக்கா, இல்ல சந்திரனுக்கும் நல்லா இல்ல லக்னத்துக்கு நல்லா இருக்கு, சூரியனுக்கு நல்லா இருக்கா, இந்த 3லும் எவ்வளவு மார்க், நீங்க நீங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் மார்க் தாங்க, ஒவ்வொரு விஷயத்துக்கும் மார்க் போடணும். லக்னத்துக்கு எவ்வளவு சதவீதம் பலம் பெற்றிருக்கு, சமமா இருக்கா, 4ஆம் அதிபதி சமமா இருக்காரா, 4ஆம் அதிபதி நட்பு பெற்றிருக்காரா, 4ஆம் அதிபதி மறைஞ்சிட்டாரா, எப்படி இருக்காரு, அதுல என்ன மார்க் கொடுக்கலாம் கால்குலேஷன்ல, அனுபவத்துல பார்க்க பார்க்க வரும். அதே மாதிரி சந்திரனுக்கு எவ்வளவு எவ்வளவு பலத்தில் இருக்கா. அப்போ லக்னத்துக்கு ஒரு கிரகம் பலவீனமா இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த ஜாதகருடைய தாயுறவோ தந்தையுறவோ பலவீனம் தாங்க. தாயுறவோ தந்தையுறவோ பலவீனம் தான். ஆனா சந்திரனுக்கு அந்த உறவு நல்லா இருந்தது அப்படின்னா மனோரீதியான உறவுகள் அவங்களுக்கு நல்லா இருக்கும். இப்போ ஒரு ஜாதகத்துல லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல ஒரு கிரகம் மறைஞ்சிருச்சு வச்சுக்கோங்க, 9ஆம் அதிபதி மறைஞ்சிட்டாரு, அவர் பலவீனமா இருக்காரு, மறைஞ்சிட்டாரு அப்படின்னு இருக்கா. அதே மாதிரி சந்திரனுக்கு 9ஆம் அதிபதி யாரு, சந்திரன் அந்த ஜாதகத்துக்கு 9ஆம் அதிபதி யாரு, அவர் எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். அவர் ஒருவேளை மறையாம இருந்தார் அப்படின்னா, சந்திரன் இடத்துக்கு 9ஆம் அதிபதி அப்படின்னு பார்க்கும்போது அந்த கிரகம் மறையாம இருந்தது அப்படின்னா ஓரளவுக்கு ஏதோ ஒரு 40% யோகத்தை அந்த ஜாதகருக்கு 40% காரகத்துவ பலனை கொடுக்கும். சந்திரனுக்கு 9ஆம் இடம் இல்லையா, சந்திரனுக்கு 9ஆம் இடத்து அதிபதி லக்னத்துக்கு கூட கம்பேர் பண்ணுங்களா, இல்ல சந்திரனுக்கு கம்பேர் பண்ணுமா? லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி, லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி அவர் வந்து சந்திரனுக்கு எப்படி இருக்கார், லக்னத்துக்கு நானே குழப்பிட்டு ஒரே சொல்றேன். லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி, இப்போ உங்க லக்னம் கடக லக்னம், கடக லக்னம், லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி யாரு, குரு. ஒரு லக்னத்தை சொல்லுங்க, அப்பதான் கரெக்டா வரும். கடக லக்னம், லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி குரு. லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி 8ல மறைஞ்சிருக்கார். அவர் சந்திரனுக்கு எப்படி இருக்கார், சந்திரன் கூடவே இருக்கார். அப்போ 30-40% பலம், 40% பலம். சுக்கிரனுக்கு எப்படி இருக்காரு, சூரியனுக்கு எப்படி இருக்காரு, சூரியனுக்கு 2ல இருக்காரு. சூரியனுக்கு 2ல இருக்கிறனால அதுல ஒரு பலம். அப்போ ஒரு 40-45% பலம் அந்த 9ஆம் பாவத்துக்கு இருக்கு. அந்த 9ஆம் பாவத்துக்கு 45% பலம் இருக்கிறதுனாலதான் உங்க அப்பா என்ன இருக்காங்க. அப்பாவோட அதாவது சில கருத்து முரண்பாடுகள் இருந்தா கூட அப்பா நமக்கு இருக்கார், அப்பாவோட ஒரு இது இருக்கு அப்படின்னு அர்த்தம். 3க்குமே அந்த கிரகம் கிடும் பொழுது சுத்தமா அந்த ஜாதகத்துக்கு 9ஆம் பாவம் வேலையே செய்யாது, தந்தை இல்லை என்று அர்த்தம். அதே மாதிரி 9ஆம் பாவத்துடைய காரகத்துவம் பூரா எதுவுமே கிடைக்காது, பாக்கியங்கிற பூரா எதுவுமே கிடைக்காது. புரியுதாருன்னு? புரியுதுங்க.
ஒரு லக்னத்தை போட்டீங்கன்னா அந்த கிரகம் லக்னத்துக்கு சந்திரனுக்கு சூரியன். ஆனா திருமணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரனுக்கு பார்க்கணும், பெண்ணுக்கு செவ்வாய்க்கு பார்க்கணும். மற்ற இதுக்கு வந்து லக்னம் சந்திரன் சூரியன், இந்த மூணுக்கும் இது ரெண்டும் ஒரு ஒரு பக்கவளம். அது எப்படி சொல்றது, ஒரு மெயின் ரூட் அப்படின்னா என்ஹெச்ல போறீங்க அப்படின்னா லக்னம் தான். இந்த ரெண்டும் ஒரு ஷார்ட்கட் மாதிரி அந்த இடத்துக்கு போய் சேரும். புரியுதா சசி, புரியுதா? புரியுதுண்ணா புரியுதுண்ணா. ம். சுப்பிரமணிய சார், இந்த கேள்வி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்ல இல்ல குழந்தைக்கு சார், நைட்ல இல்ல சார். பிறந்த குழந்தைக்கு சொல்லுங்கண்ணா. ம். பகல்ல பிறந்த குழந்தைக்கு வந்துட்டு தந்தைக்காரகன் சூரியன், நைட்ல பிறந்த குழந்தைக்கு சனி, தாய்க்காரகன் வேறன்னு சொல்றாங்களா, அது சொல்லுங்க. அதான். தாய்க்காரகன் சந்திரன் சுக்கிரன். ஆமா, அதை பொறுத்தவரை என்ன கேட்டீங்கன்னா, இரவில் பிறந்த குழந்தைக்கு சனியும் சுக்கிரனையும் சொல்லுவோம். இந்த சனி சுக்கிரனை ஏன் சொல்றோம் அப்படின்னா, இது அதாவது இரவு அப்படிங்கிறது இரவு பொழுதுக்கு வந்து மாற்றங்கள் நம்முடைய ஞானிகள் கொடுத்ததுக்கு காரணம், பகல் பொழுதுல சூரியனை மையமா வச்சுதான் நம்ம இது பண்றோம். இரவு பொழுதுல சந்திரன் தான். இது சூரியன் நமக்கு சூரியனுடைய ஆற்றல் கிடையாது. அப்ப இரவு பொழுதுல தந்தைக்காரகன் சனின்னு சொல்றோம். ஆனா அது பொருத்தி பார்க்கும் பொழுது சூரியனுடைய பலம் முழுவதும் கெட்டு போச்சு அப்படின்னா சனியுடைய பலம் அங்க பெருசா வேலை செய்யறது இல்லை. அது நூல்ல சொல்லியிருக்காங்க, ஆனா பெரிய லெவல்ல வேலை செய்யறது இல்லை. இந்த ஒரு கருத்துல நமக்கு உடன்பாடு. அது பலன் வச்சு பார்த்தா அதனால நான் சொல்லியே கொடுக்கல, அதை நான் உங்களுக்கு சொல்லவும் இல்லை. ஏன் சொல்லு அப்படின்னா, நான் சூரியன் முழுசா கெட்டு 9ஆம் அதிபதி கெட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்ப சனி பலமா இருக்காரு அப்படின்னா அங்க ஒன்றும் பலம் இல்லை. ஆனா என்ன செய்யுது அப்படின்னா, தந்தையினுடைய சொத்து வகைகள், தந்தையினுடைய பூர்வீக சொத்து வகைகள், தந்தையினுடைய சொத்துக்கள் அது கிடைக்குது, அது கிடைக்குது ஓரளவுக்கு. ஆனா முழுமையாக சூரியன் பலவீனமாகி 9ஆம் அதிபதி பலவீனம் ஆயிட்டா, இரவில் பிறந்த குழந்தைக்கு சனி பலமா இருக்காரு தந்தைக்காரகன், அவரால் ஏதாவது பிரயோஜனம் உண்டா சூரியன் கெட்டு போயிட்டாலோ அப்படின்னா இல்ல. நான் பார்த்த வரைக்கும். சார் நீங்க பார்த்த வரைக்கும் இருக்கா சார் சுப்பிரமணியம் சார்? சார் நீங்க சொல்றது கரெக்ட் சார். அதாவது சொல்றாங்க, அவங்க சனி வந்து இரவில் பிறந்த குழந்தைக்கு தகப்பனாகவும் சுக்கிரனை தாயாகவும் சொல்லுறாங்க. அது இல்ல ஆனா சார், அது அவ்வளவு சிறப்பா வரல சார். வரல. ஆனா என்ன வருதுன்னா, ஆமா சார். அந்த தந்தை தாயினுடைய சொத்துக்கள் கிடைக்குது ஒரு சில ஜாதகங்கள். பொருளாதாரத்தில் ஓகே. என்ன பொருளாதாரம் கிடைக்குது, அவ்வளவுதான். அன்பு கிடைக்கிறது இல்ல. உயிர்காரத்துவம் கிடைக்கிறது இல்லை. அதனால அதை பெருசா எடுத்துக்க வேண்டாம். அதனால உங்களுக்கு அதை சொல்லியே கொடுக்கல சசி. சொல்லாத கேள்வி அண்ணா, கேட்டேன். இருக்கேன். அதனாலதான் நான் அந்த அந்த இது அந்த சப்ஜெக்டே உங்களுக்கு சொல்லி கொடுக்கல. அது குழப்பு. நம்ம ஜோதிடத்துல வந்துட்டு இப்போ வேற எந்த சந்தேகமா இருந்தாலும் இந்த எந்த கருத்துக்கள் ஏற்றுக்கிறது ஏத்துக்காம அதுவும் இருக்கு, அதை நம்ம கவனிக்க வேண்டியது இல்ல அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு மூல நூல்களை அப்படியே படிக்க கூடாது. மூல நூல்களை குருவின் துணை வந்து படிக்கணும். மூல நூல்கள்ல சில கால தேச வர்த்தமானத்துக்கு தகுந்த மாதிரி மூல நூல்கள்ல சில மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும். அதனால நான் முதல்லயே சொன்னேன், அதாவது வைத்த பொருள் வலுவா வண்ணம், வைத்த பொருள் வலுவக்கூடாது, ஆனா காலதேச வர்த்தமானத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றங்கள் செய்யும். அந்த வைத்த பொருள் அப்படியே, அதாவது ஒரு பொருள் மாறமாண்ட அப்படி இருந்ததுன்னா அது காலத்தால் அழிக்கப்பட்டு வரும். அப்ப நீங்க மூல நூல்களை வந்து அப்படியே படிக்கும்போது அந்த குழப்பங்கள் வரும். அப்போ மூல நூல்களை குருவின் துணை கொண்டு மூல நூல்களை எதை எடுத்துக்கலாம், எதை எடுத்துக்க கூடாது, எந்த விஷயங்கள் எல்லாம் கரெக்டா இருக்கு அப்படிங்கிறது அனுபவத்துல பார்த்து தான் எடுத்துக்கணும். ஏன்னா மாற்றங்கள் இன்று இருக்கக்கூடிய அன்று கணிச்சு அன்னைக்கு தொழில் எடுத்துக்கிட்டா ஒரே விவசாய தொழில் தான், நெசவு தொழில், இந்த 2 தொழில் தான். இந்த 2 தொழிலை பற்றி தான் பாடல்கள் இருக்கு. அதுக்கு மேல வந்து வணிகம் செய்வான் இருக்கு, பொதுவாக வணிகம் வியாபாரம் செய்வான் இருக்கு. ஆனா இன்னைக்கு தொழில் எத்தனை தொழில், எத்தனை படிப்பு, எத்தனை விதமான இது வந்துருச்சு. இப்ப இதுக்கெல்லாம் காரகத்துவம் வந்து மூல நூல்கள் இல்லை. மூல நூல்கள் எதுவுமே போடல, எதுவுமே இல்லை. அப்போ ஒருத்தன் வைக்கலாமா அப்படின்னா வாக்குத்தன்மை, அந்த வாக்குத்தன்மை அதிகரிக்கும். அதான் சொன்னேன், அதாவது தர்க்க சாஸ்திரம் அறிந்தவனாக இருப்பான். தர்க்கம் என்பது வாதம் அந்த காலத்துல அப்படிதான் இருக்கும். நம்ம அதை வச்சுதான் பிரிச்சுக்கணும்.
அப்போ மூலநூல்களை மூலநூல்களை எடுத்துக்கணும். ஆனா அதனுடைய கருத்துக்களை காலதேசத்துக்கு தகுந்த மாதிரி மாத்தி பார்த்தாதான் இன்னைக்கு நமக்கு அது பயன்படும். அதனால எல்லாத்தையும் எடுத்துக்கணும்னா குழப்பம் முழுசும். சார் ஒரு உதாரணம் சொல்லவா சார்? சொல்லுங்க சார். அதாவது இப்போ ராசி கட்டத்துல சூரியனும் சனியும் சேர்ந்திருக்காங்க வச்சுங்க, சேர்க்கை பெற்றிருக்காங்க. எந்த எந்த கட்டத்துல வேணா இருக்கட்டும். அப்ப நம்ம என்ன சொல்லுவோம் ஜென்ரலா, அப்பாக்கும் மகனுக்கும் ஒத்துக்காது. சூரியன் தந்தை, சனி வந்து அவருடைய மகன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இதே பெண்கா ஜாதத்தில் இருந்தால் அதிகமான பாசத்துடன் இருப்பார்கள். அதிக பாசம், அதிகமா பாசமா இருப்பாங்க. விதி வந்து அப்படிதான் இருப்பாங்கம்மா. முதல் விதி வந்து படிச்சிருப்போம், ரெண்டாவது விதி படிச்சிருக்க மாட்டோம். ரெண்டாவது விதி அதான் கரெக்ட். அதாவது பெண் ஜாதகத்துல சூரியன் சனி சேர்க்கை, ரெண்டு பேரும் ரொம்ப பாசமா இருப்பாங்க. அந்த 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 எதுக்கு எடுத்தாலும் தந்தையத்தை உதாரணம் காட்டுவோம். அந்த பொண்ணு அப்பா மகள் பாசம்னா ஒண்ணு வெளிக்காட்டுவாங்க அல்லது வெளியில சொல்லுவாங்க. இல்ல, அவங்களுக்கு பெரும் பிரச்சனையே நாளைக்கு கல்யாணம் ஆகி போச்சுன்னா எங்க அப்பா போல இல்ல, எங்க அப்பா போல இல்லைன்னு அதான் பிரச்சனையா இருக்கும். சூரியன் சனி அதான் அப்பாட்ட வந்து எல்லாரும் சொல்லிடுவாங்க. ஏன் சசி மாற்றம் இருக்கா? இருக்காதே. சூரியன் சனி வீட்டுலதான் இருக்காரு எனக்கு. சூரியன் சனி சேர்க்கை, சூரியனும் சனியும் சேர்ந்து ஒரு கட்டத்தில் இருக்க வேண்டும். ஒரே கட்டத்தில், ஏதாவது ஒரு கட்டத்துல 12 கட்டத்துக்குள்ள எங்க இருந்தா சரிதான். அதுவும் ரெண்டு கிரகமும் ஒரு கடும் பலவீனமாக இல்லாமல் இருந்தா நல்லா இருக்கும். ரெண்டு கிரகங்களுமே ரொம்ப பலவீனம் இல்லாமல் இருந்தா நல்லா இருக்கும். உண்மை உண்மை. உறவுகள் நல்லா இருக்கும். அடுத்த கேள்வி சுப்பிரமணிய சார், நீங்க கேளுங்க. ஒண்ணு இல்ல, ஒரு சின்ன சந்தேகம் சார். அதாவது நம்ம சுக்கிரன் புதனை வந்து என்ன சொல்றோம், சுக்கிரனை வந்து இவரு மகாலட்சுமி, புதன் வந்து விஷ்ணு மகாலட்சுமி யோகம்னு சொல்லிடுறோம். இது கூட சந்திரன் சேர்ந்து வச்சுங்க, துர்கா மகாலட்சுமி யோகம். அப்ப எல்லா லட்சுமியும் சேர்ந்தா அந்த ஆளுக்கு ஒரு பெண் தொடர்பு இருக்குமா, பல பெண் தொடர்பு இருக்குமா? சந்திரன் சுக்கிரன் கூட புதன், சந்திரன் சுக்கிரன் புதன் சேர்க்கை விஷ்ணு மகாலட்சுமி யோகம் அப்படிங்கிறது ஒரு ஆணுக்கு மதன கோபால யோகத்தை கொடுக்குது. பெண்ணுக்கு வந்து அது லட்சுமி யோகமாக, விஷ்ணு மகாலட்சுமி யோகமாக அவ போற இடத்துல அதிர்ஷ்டத்தையும் செல்வாக்கையும் கொடுக்குது. அதே சந்திரனும் கூட சேர்ந்துட்டார் அப்படின்னா ஆணுக்கு, பெண்ணுக்கு கிடையாது. ஆணுக்கு சந்திரன் சுக்கிரன் புதன் சேர்ந்துட்டா அது வந்து நீங்க பல தொடர்புகள் அப்படிங்கிறது கொடுக்காது, ஒரு பெண்ணுக்கு கொடுக்காது, ஆணுக்கு கொடுத்துரு கட்டாயம். ஆணுக்கு இருதார அமைப்பையோ இல்ல இரு காதல்கள் ஏற்படக்கூடிய அமைப்பையோ, ஒரே நேரத்துல ரெண்டு காதல்கள் இருக்கக்கூடிய அமைப்பையோ, ரெண்டு காதலையும் சமாளிக்கக்கூடிய அமைப்பையோ, இல்ல இங்க மனைவி அல்லாத பிற பெண்கள், அதாவது இரட்டைப்படை எண்ணிக்கையிலே தொடர்பு வரும். இது என்ன எதனால அப்படி ஒரு அமைப்பு கொடுக்குது அப்படின்னா, ஒரு காதல் சந்திரனை பொறுத்தவரை சந்திரன் புதன் தொடர்பு இருக்கு. சந்திரன் புதன் தொடர்பு வந்துட்டாலே ஒரு விஷயம் போயிடுச்சுங்க. சந்திரனும் புதனும் தொடர்பு வந்துட்டாலே காதல் உண்மையா கிடைக்க வரலாம். ஒரு இடத்துல ஃபில்ஃபில்லா கிடைக்க வரலும் அந்த இடத்துக்கு வேற போகாது. ஃபில்ஃபில் கிடைக்கல அப்படின்னா கூட இன்னொரு காதலும் இது விட்டுட்டு அதுக்கு போயிடுவாங்க. இதுவும் இருக்கும், இன்னொன்னு போயிடுவாங்க. ஏன் இவங்க 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 எப்ப இவனுக்கு எது வந்து அந்த அட்டைப்படையில இது இல்லைன்னா அது அதாவது எதுல ஃபில்ஃபில்லா கிடைக்கலையோ, இவங்க ரெண்டாவது சந்திரன் புதன் சேர்க்கை பொறுத்தவரையிலும் எந்த வயசுலயும் காதலிப்பாங்க. சந்திரன் புதனோட தொடர்பு கொள்ளும்போது 50 வயசுலயும் காதலிக்கிறது தப்பு இல்லை, அந்த காதல் ஒன்னா இருக்கணும். இவங்க தொடர்ந்து காதலுக்கு மேல் காதல், காதலுக்கு மேல் காதல், காதலுக்கு மேல் காதல் அப்படிங்கிறது கொடுக்கறதுக்கு காரணம், சந்திரனும் புதனும் தொடர்பு கொள்ளும்போது நான் உங்களுக்கு பல தடவை சொல்லியிருக்கேன். புதன் சுக்கிரன் தொடர்பு அது வேற மாதிரியான தன்மை. சந்திரன் புதன் தொடர்பு என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா,
மன மனதை, அதாவது சித்தத்தில் சலனங்களை ஏற்படுத்தும். சந்திரன் புதன் தொடர்பு என்ன சொன்னா சித்த சலனங்களை ஏற்படுத்தும். சித்த சலனங்கள் என்ன செய்யும்? புதன் அன்பு கிடைக்காதவர், எப்பவுமே அவரு என்றுமே இளைஞன் நினைக்கக்கூடியவர், காதலுக்கு அதிகாரம் கிரகம், சந்திரன் சலனத்துக்குரிய கிரகம். அப்போ அந்த காதல் ஒரு இடத்துல நிற்காம போயிட்டே இருக்கும். இது உண்மைதான் சார். அவங்க சந்திரன் புதன் சுக்கிரன் 3 சேர்க்கை ஏற்பட்டதுன்னா ஒற்றை காதல் இருக்காது. சார் அதான் சார். கரெக்டா சார்? சிறப்பு சார், சிறப்பு சார். அதே மாதிரி இன்னொன்னு சார், சுக்கிரனும் சந்திரனும், சுக்கிரன் கலந்ததுக்காக சந்திரன் தாய், இவங்க 2 பேரும் ஒரு வீட்டுல இருக்காங்க. அதாவது வச்சுக்கோங்க 4ஆம் இடத்துல இருக்காங்க. லக்னத்துக்கு மேட்ச் லக்னமாகி 4ஆம் இடத்துல சந்திரனும் சுக்கிரனும் இருக்காங்க. சொல்லுங்க. 7 கூடையவர் 10ல போய் உட்கார்ந்துருக்காரு. மேஷ லக்னம் என்ன மேஷ லக்னம் 2 7 கூடையவர் 4ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்காரு. அதாவது தன் வீட்டுக்கு 7ஆம் வீட்டுக்கு 10ல போய் உட்கார்ந்துருக்காரு. யாரு? சுக்கிரன். அங்கேயே சந்திரன் போய் உட்கார்ந்துருக்காங்க. சந்திரன் ஆட்சியா இருக்காங்க. சந்திரன் பலம், சுக்கிரன் சந்திரன்ல சந்திரன் பலமா இருக்காரு. இப்போ இவங்க கல்யாணம் பண்றாங்க. இவங்க ஒரு ஆண். இவங்க மனநிலை எப்படி இருக்கு? அதாவது அம்மா அப்பா சார்ந்து போகுமா, மனைவியை சார்ந்து போகுமா, அல்ல 2 பேருக்கு நடுவுல இருந்து அல்லாத பலவரா? 7ஆம் அதிபதி யாரு? சுக்கிரன். 7ஆம் அதிபதி சுக்கிரன் தன் வீட்டுக்கு 10ல திக்பலத்தோட கிரகம் திக்பலத்தோட. இங்க சந்திரன் பலமா இருக்காரு, 4ஆம் அதிபதி பலமா இருக்காரு. அப்ப கட்டாயம் இங்க மனநிலை அம்மாவா மனைவியாங்கிற சூழ்நிலை கட்டாயம் கொடுக்கும். இதுல அம்மா தான் அதிக டாமினேஷன் பண்ணுவாங்க. பல பிரச்சனைகள் உருவாகும். ஆனா இவரு 2 பேர்த்தையும் விட்டு கொடுக்க மாட்டாரு. அம்மாவை விட்டு கொடுக்க மாட்டாரு, மனைவியை விட்டு கொடுக்க மாட்டாரு. ஆனா டாமினேஷன், அம்மாவோட டாமினேஷன் அதிகமா இருக்கும். அதனால பல சங்கடங்கள் குடும்பத்தில் உருவானாலும் மனைவியை விட்டு கொடுக்க மாட்டாரு. ஆனா இவரு 6 டாமினேஷனுக்கு அதிகம் சிக்குவாருன்னா அம்மாவோட டாமினேஷன் தான் சிக்குவாரு. நன்றி சார், நன்றி சார், நன்றி கரெக்டா சார்? அது குடும்பத்தோட சார். அதுக்கு சார் ஓரளவு எனக்கு டவுட், அதனால கேட்டேன். அது கரெக்டா இருக்கும் சார், கண்டிப்பா கரெக்டா இருக்கும். அது சில பேர் திருமணத்துக்கு முன்னாடி கர்ப்பங்கிறாங்களா, அப்படி உண்டா உண்டா சார்? அவங்களுக்கு இந்த மாதிரி ஜாதகத்துக்கு, ஆண் ஜாதகத்துக்கு சொல்றீங்க? ஆமா சார், பெண் ஜாதகம் சார். அப்படி இல்ல சார். ராகு கூட சேர்ந்தா அந்த மாதிரியான இதை கொடுக்கும். ராகு கூட சேர்ந்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு தன்மை கொடுத்தாரு. ஓகே, நன்றி சார், நன்றி சார். சந்திரன் சுக்கிரன் சேர்ந்து அதுலயும் ஒருத்தர் ஆட்சி பெற்று இருக்காருன்னா அது யோகா சார். நிறைய சொத்துக்களோட அது கொண்டு வருவார் சார். அதனால பயப்பட தேவையில்லை. விஷ்ணு மாயா யோகம் சொன்னல்லவா? ஆமா சார். கிளாஸ்ல சொல்லி கொடுத்த ஞாபகம் இருக்கா? இருக்கு சார், இருக்கு சார். விஷ்ணு மாயா யோகம் இருக்கு. அதனால இதை பத்தி பயப்பட வேண்டாம். சரி, அதே இதுல உங்களுக்கு 10ல சனி இருந்து பார்க்காத ஆட்சி பெற்ற சனி அப்படின்னா ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுமா சார் குடும்பம்? கட்டாயம் நாள் அதான் சார், வேற ஒண்ணு கட்டாயம் டிஸ்டர்ப் ஆகும். ஏன்னா பாவம். இதனால அவர் 2 பேர் இது வேணான்ட்டு அமைதியா வேலை பார்த்துட்டு வெளியே போகக்கூடாது. நன்றி சார், நன்றி சார், நன்றி சார். ஏன்னா இவருடைய சுகத்தை அணுகிருக்கு விடாது 2 பேருக்குனால. ஆமா சார், ஆமா சார். கம்ப்ளைண்ட் மேல கம்ப்ளைண்டா இருக்கும் 2 பேருக்கு. ஆனா பொருள்காரத்துவத்தை கொடுத்துரும். நூறு சார் கேளுங்க. ஐயா, சுப்பிரமணிய சார் கேட்ட கேள்விதான். அந்த அமைப்பு எந்த இடத்துல இருந்தாலும் அது பொருந்துமா? சுக்கிரன், சந்திரன், புதன். சுக்கிரன், சந்திரன், புதன். சுக்கிரன் அவர் கேட்ட கேள்வியில் இதுதான் அமைப்பு. எந்த இடத்துல இருந்தாலும் இல்லை, உயிர் உறவுகள் இருக்கும்பொழுது ரொம்ப பொருந்தும். ஓகே. ஒற்றைப்படை ராசிகள்ல சந்திரன், சுக்கிரன், புதன் இருக்கும் பொழுது இந்த மாதிரியான தன்மைகள் அதிகம் ஏற்படும். அது 5ஆம் இடத்துல போய் சந்திரன், சுக்கிரன், புதன் இருந்துட்டா சொல்லவே வேண்டாம். 7ஆம் இடத்துல இருந்துட்டா சொல்லவே வேண்டாம். 3ஆம் இடத்துல இருந்தா சொல்லவே வேண்டாம். ஃபுல்லா இருக்கும். 7ஆம் இடத்துல 11ஆம் இடத்துல இருந்தாலும் இந்த தன்மை இருக்கு.
அதாவது ஓகே 1, 7, 11 இந்த மாதிரி 5 இந்த மாதிரி இடங்கள்ல இருக்கும் பொழுது அந்த மாதிரி பிரச்சனை கொடுக்கும். ஒத்தப்பட. இரட்டைப்படை ஓகே, ராசிகள் இருக்கும் பொழுது பெருசா கவலைப்பட தேவையில்லை. சரிங்க ஐயா. இப்ப என்னோட கேள்வி கேட்டுக்கிறேன். இப்ப வந்து குரு ஒரு ஜாதகருக்கு குரு மேல, அதாவது ஒரு ஆண் ஜாதகர்னு வச்சுங்க, குரு மேல பெண் ஜாதகருக்குள்ள சந்திரன் போகும்போது சந்திரன் சொல்ல குரு கேட்பாரா அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருக்கு. வாக்குஸ்தானத்துல பெண்ணுக்கு வந்து 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்கு, ஆணுக்கு வந்து 3ஆம் இடத்துல குரு இருக்குன்னு வச்சுங்க. அங்க வந்து கேக்குற பெண், கேள்வி அதாவது ஒரு தெளிவா சொல்லுங்க. திருப்பி கேட்கிறேன். இப்ப குரு வந்து ஒரு ஆண் ஜாதகருக்கு 3ஆம் இடத்துல இருக்காரு. ம், ஆஹ் பெண்ணுக்கு வந்து சந்திரன் வாக்குஸ்தானத்துல 2ஆம் இடத்துல இருக்காங்க. அப்ப வந்து பெண் ஜாதகர் சொல்வத ஆண் ஜாதகர் கேட்பாரா? குருவுக்கும் சந்திரனுக்கும் நல்ல ஒரு உறவு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. இல்ல அது எப்படி, அதாவது நீங்க அதை வந்து நீங்க 2ஆம் பாவத்தில் இருக்காரு 3ஆம் பாவத்தில் இருக்காருன்னு எடுத்துக்கூடாது. இப்போ ஒரு 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 பெண்ணோட லக்னம் விருச்சிக லக்னம்னு வச்சுக்கோங்க. கரெக்ட். விருச்சிக லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு. ஓகே, செவ்வாய் வீட்டுல சந்திரன். விருச்சிக லக்னத்துக்கு 2ஆம் இடம். இல்ல இல்ல ஓகே, வெயிட் பண்ண, கரெக்டா சொல்லிடுறேன். இருங்க இருங்க ஐயா ஐயா, இருங்க இருங்க, நான் சொல்லிடுறேன். நானும் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கும், நீங்க மாத்தி விட்டுறாதீங்க. எந்த லக்னம் நான் சொல்லிடுறேன். இருங்க. துலாம் லக்னம். ஒரு நிமிஷம் லோட் ஆயிட்டு இருக்கு ஸ்கிரீன்ஷாட். பெண் 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 ஓகே, பெண்ணுக்கு வந்து லக்னமா வந்திருக்கிறது வந்து துலாம் லக்னம், 2ல சந்திரன், விருச்சக வீட்டுல சந்திரன் இருக்கார். ஆணுக்கு வந்து கடக லக்னம், கன்னியில குரு இருக்கார். கன்னியில குரு இருக்கார். ஓகே, இதை நீங்க எப்படி எடுத்துக்கூடாது, இதுங்கதான் குழப்பிட்டீங்க. அதாவது ஆ ஒரு பாவகத்தின் மேல இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு இது பேருங்க போட்டுக்காங்க. உதாரணத்துக்கு ஒரு சின்ன போட்டுக்காங்க. ஒரு இது போட்டுருக்காங்க, இந்த கட்டம் வந்து 1000க்கு அப்புறம் போகணும்னு நினைக்கிறேன். பக்கம் 1000. இது நேற்று போட்டு இந்த ஜாதகம் போட்டு ஓகே ஓகே, இந்த போட்டு நேர்த்தி காட்டணும், ஒவ்வொன்றும் நேர்த்தி காட்டணும்ல. அது இதுல தானா? ஆமா, சுக்கரனும் திட்டம் போட்டுருந்தேன், அதுதான் போட்டு கட்டம் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இங்கேயே எடுத்துக்கோ, இந்த ஜாதகத்தை வச்சுக்கோ. இப்போ சந்திரன் நீங்க கேட்கறது துலா லக்னம், அதாவது லக்னம் வந்து ஒருத்தர் வந்து துலா லக்னம் நிச்சயத்துல சந்திரன் இருக்கார், இந்த இடத்துல சந்திரன் இருக்கார். இன்னொருத்தர் கடக லக்னம் 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார், 3ஆம் இடத்துல இருக்கார். இதை நீங்க சம்மந்தப்படுத்தாதீங்க, இதை நீங்க பொருத்தத்துல சம்மந்தமே படுத்தாதீங்க. ஒருத்தருடைய சந்திரன் மேல குரு நிக்கணும். என்ன லக்னம் வேணாலும் இருக்கட்டும், லக்னத்தை எடுத்துருக்கு, லக்னத்தை எடுத்துட்டு என்ன லக்னம் வேணாலும் இருக்கட்டும் ஆச்சுங்களா. இங்க இந்த விருச்சகத்துல குரு சந்திரன் இருக்கிறவங்களோ அந்த சந்திரன் மேல ஒருத்தரோட குரு இருந்தார் அப்படின்னா கட்டாயம் அவங்க சொன்னா அவங்க கேட்பாங்க. அதற்கு 1, 2, 3, 4, 5ஆம் இடத்துல, விருச்சகத்துக்கு 5ஆம் இடத்துல இங்க குரு இருக்காருல்லவா, இந்த இடத்துல குரு இருந்தாருன்னா, இப்போ நீங்க விருச்சகத்துல சந்திரன் நினைக்கிறாருன்னா இந்த மீனத்துல குரு நின்றாருன்னா கட்டாயம் அவங்களுக்குள்ள வாக்கு உடன்பாடு சொன்னா கட்டாயம் கேட்பாங்க. அதே மாதிரி இதற்கு 9ஆம் இடம் கடகத்தில் நின்றான்னு வச்சுக்கோங்க, கட்டாயம் சொன்னா கேட்பாங்க. 2 பேர்த்துக்குள்ள ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது கட்டாயம் இருக்கும். புரியுதுங்களா? அதாவது இந்த சந்திரனுக்கு சந்திரன் மேலே நிக்கிறாரா, அதற்கு 5ல நிக்கிறாரா, அல்லது 7ல நிக்கிறாரா, அல்லது 9ல நிக்கிறாரா குரு,
அதுதான் கணக்கு. நீங்க இங்க இருக்கிற குருவுக்கும் இங்க இருக்கிற சந்திரனுக்கு என்ன தொடர்பு? பெண் ஜாதகத்துல வந்து இங்க குரு, இங்க சந்திரன் இருக்காரு, ஆண் ஜாதகத்துக்கு இங்க குரு இருக்காங்க. இந்த குருவுக்கும் இந்த சந்திரனுக்கு தொடர்பே வராது. புரியுதுங்களா? புரியுதா சார்? ஐயா புரியுதுங்க ஐயா. சார் அடுத்து கேளுங்க. சார் சார் அடுத்த கேள்வி இருக்கா? ஐயா இப்ப நம்ம வந்து கிரக மாளிகா யோகத்தை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. நிறைய வீடியோஸ் வந்து அதுல இருக்குது. அதுல வந்து இப்ப லக்னம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னாக்கா அந்த மண்டலம் இருக்கு இல்லையா, மேஷ மண்டலம், அப்புறம் வந்து சிம்ம மண்டலம், இல்ல வந்து தனுசு மண்டலம், இந்த 3 மண்டலத்துல அதிகமான கிரகம் விழுகும்போது அதை எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிறது, பார்த்த உடனே அப்படியே எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிறது காம தத்துவ நீங்க வந்து 3 சொல்லி கொடுத்தீங்க. ஒண்ணு காமம், இன்னொன்னு வந்து மோட்சம், இன்னொன்னு வந்து இந்த பிறப்பின் தன்மை அறிய. அது கர்ம ஜாதகம், கர்ம ஜாதகம் அது சொல்லி கொடுத்தேன். அதான் சொல்றீங்க. ஆமா ஆமா. இந்த பிறப்பின் பார்த்த உடனே சொல்றதுக்கு சொல்றேன், இது என்ன பிறப்பு அப்படிங்கிற. சார் லக்னம் எந்த புள்ளியில் விழுகுது? உங்க லக்னம் வந்து தர்ம தத்துவ ராசியில் விழுகுதா, காம தத்துவ ராசியில் விழுகுதா, மோட்ச தத்துவ ராசியில் விழுகுதா, அல்லது எதுல விழுகுதுன்னு பார்க்கணும். தர்ம தத்துவ ராசியில் விழுகுதுன்னா ரொம்ப சிறப்பு. 1, 5, 9 என்று சொல்லக்கூடிய நெருப்பு ராசி என்று சொல்லக்கூடிய தர்ம தத்துவ ராசி என்று சொல்வது மேசம், சிம்மம், தனுசு. இதுல லக்னம் விழுகும் பொழுது கிரகங்கள் நன்றாக கோரப்படுது. கிரகங்கள் இந்த இந்த வீடுகள் வந்து லக்னமா அமைஞ்சு இதுல கிரகங்கள் அந்த ஜாதகத்தில் நல்லா இருக்கும்போது அந்த ஜாதகம் தர்மவான், தர்மத்தை செய்வதற்கு பிறந்தவன், பூர்வ ஜென்ம புண்ணியத்தை அனுபவிப்பதற்காக பிறந்தவன், அந்த புண்ணியத்தின் பலனாக மிக உயர்ந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று அர்த்தம். அப்படிங்கிறது முடிவு பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்தது காம தத்துவ ஜாதகம் அப்படிங்கிறது 3, 7, 11 சொல்லக்கூடிய மிதுனம், துலாம், கும்பம் இதை லக்கணமாக கொண்டு பிறந்தவங்க உலகியல் வாழ்க்கையை அனுபவிப்பதற்காக பிறந்தவர்கள். காம தத்துவ ராசியில் பிறந்திருக்காங்க, இவங்க அதை அனுபவிப்பதற்காக பிறந்தவர்கள் அப்படிங்கிறது நம்ம. அதுக்கப்புறம் கர்ம தத்துவ ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரிஷபம், அதுக்கு அடுத்தது கர்ம தத்துவ ராசி ரிஷபத்திலிருந்து 5ஆம் இடம் எது? கன்னி, மகரம். இவங்க உழைப்பாளிகள், கடும் உழைப்பாளிகள். இவங்க இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு வேலையை செஞ்சு கொடுக்கறதுக்காக வந்தவங்க, கர்மத்தையே அதையே இதாக கொண்டு வந்தவங்க பாருங்க. அதனால ரிஷபத்துக்கு எழுது சின்னம் கொடுக்கப்பட்டுள்ளது, மாடு உழைக்கிறவங்க. அதனால கன்னிராசி தொழில் உழைச்சிட்டே இருப்பாங்க. மிதுனம் தான் ஜாலியா இருக்கும். மிதுனம் அதனாலதான் இரட்டையர் சொல்லலாம். மிதுனம் ஜாலியா இருக்கும். ஆனா கன்னி வந்து எப்பவுமே பிசினஸ் பேசுற ராசி. கன்னினாலே பிசினஸ் தான், கன்னினாலே தொழில் தான், அதை பத்தி தான் பேசுவாங்க. அவங்க அதில் தான் முக்கிய குறிக்கோளா இருப்பாங்க, கன்னி லக்கணக்காரங்க. அதுக்கு அடுத்தது மகரம், கடும் உழைப்பாளிகள். சார் மகர லக்னத்தில் பிறந்திருக்காரு, கேட்டு பாருங்க சுப்பிரமணிய சார். கடமையே கர்மமாக கொண்டு வாழக்கூடியவங்க, அதுக்காகவே பூமிக்கு வந்தவங்க. இதுல மாறி வரும். எப்படி மாறி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 3ஆம் இடம், அதாவது ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா காம தத்துவ ராசியே தர்ம தத்துவ ராசியா வரும். எப்படி வரும் அப்படின்னா அவங்களுக்கு அது லக்னமா இருக்கும். அப்ப காமமே தர்மமாக, இல்ல தர்மமே அது நன்றி, அது நான் சொல்றேன். அது வந்து எப்படி காலபுருஷ தத்துவத்தையும் அது அவங்கள ஜாதகத்தையும் பொறுத்துறது அப்படிங்கிறது அந்த உதாரண ஜாதகம் போட்டு சொல்றேன், அப்பதான் உங்களுக்கு அது புரியும். அதுக்காக பிறந்து வந்தாங்க, அவங்க பிறப்பு அதை நோக்கி போகுதுன்னு அர்த்தம். ராஜுல தர்ம ஜாதகம் கர்ம ஜாதகம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னா, இதுல 1, 5, 9 வலுப்பெற்ற ஜாதகங்கள் எப்படி
6, 8, 12 வலுப்பெற்ற ஜாதகங்கள் எப்படி, 3, 7, 11 வலுப்பெற்ற ஜாதகங்கள் எப்படி, இது காம ஜாதகம். 3, 7, 11 வலுப்பெற்ற ஜாதகங்கள் காம ஜாதகம். 1, 5, 9 வலுப்பெற்ற ஜாதகம் தர்ம ஜாதகம். மோட்ச தத்துவ ராசி இருக்கு அடுத்தது. 6, 8, 12 மோட்ச தத்துவ ராசி வலுப்பெற்றது. அப்போ இந்த 6, 8, 12 வலுப்பெற்ற ஜாதகங்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க படாத கஷ்டமெல்லாம் பட்டு இந்த உலகத்துல. அதனால விருச்சிக லக்னம் பிறந்தவங்க கஷ்டப்படுவாங்க. 8ஆம் இடம் வலுப்பெற்றவங்க அதிக கஷ்டப்படுவாங்க. 8ஆம் இடத்துல கிரகங்கள் அதிகம் இருந்ததுன்னு அவங்க அதிக கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு என்ன கேட்டீங்கன்னா நிறைய ஏமாற்றங்கள் அடைஞ்சாலுமே அவங்களுக்கு ஞானம் கிடைக்கும். ஞானம் கிடைச்சு பக்குவப்படுவாங்க. மோட்சத்தை நோக்கி திருப்பும் வாழ்க்கை. எப்பவுமே முதல் 7 வீடுன்னு சொல்லக்கூடிய துலாம் வரையிலும் வாழ்க்கை விருச்சிகத்தில் ஆரம்பிச்சு மீனம் வரையிலும் மோட்சத்தை நோக்கி போகும். அதனாலதான் காலபுருஷ தத்துவத்துக்கு முதல் வீடுன்னு சொல்லக்கூடிய மேசத்துல வாழ்க்கை தொடங்கி துலாத்துல வாழ்க்கை முடியுது. ஒரு பெண்ணோடு ஆனந்தமாக தாம்பத்தியம், இன்பம், காமம் அதை அனுபவிச்சுட்டு காமத்தை முடிச்சதுக்கு அப்புறம் ஞானத்தை நோக்கி பயணிக்குது. எதுல இருந்து? விருச்சிகத்திலிருந்து. அதனாலதான் விருச்சிகத்திலிருந்து கேதுவுக்கு பலம். ஞானத்தை நோக்கி மீனம் வரையிலும் மோட்சத்தை நோக்கி பயணிக்குது அந்த ஆன்மா. அப்போ இந்த பக்கம் 6, 8 அதனால காலபுருஷனுக்கு 8வது லக்னம் விருச்சிகம். அங்கதான் ஞானம் கிடைக்குது. அதே மாதிரி கர்ம தத்துவ ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய கர்ம தத்துவ ராசியில் அதே கிரகங்கள் இருக்கிறவங்க கர்ம ஜாதகம். அவங்க இந்த உலகத்துக்கு வந்து நிறைய செயல்கள் செஞ்சு கொடுக்காக வந்தவங்க, நிறைய செயல்கள் சாதனைகள் புரிவதற்காக வந்தவங்க. இப்படிதான் ஜாதகத்தை பிரிக்கணும். புரியுதா சார்? கிரக மாளிகை யோகத்துக்கு வந்து இதுக்குள்ள கேட்டீங்க சார். அதான் அது அந்த இப்ப நீங்க சொல்ற மாதிரி இந்த 7, 8ஆம் வீட்டுக்கு அப்புறம் மோட்சத்தை நோக்கி போறது அப்படிங்கும்போது இப்போ கிரக அடைவுகள் வந்து பின்னோக்கி, அதாவது 7க்கு அப்புறம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாக்கா லக்னமா வந்திருக்கிறதும் இல்ல லக்னத்துக்கு அந்தானே நான் அதான் சொல்றேன். அந்த கிரக ஓரை சொல்லுவோம் இல்லையா, அப்படியே அடைவு வந்து மாளிகா யோகம் அப்படிங்கிறது வேற. கிரக மாளிகா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அது மாலை மாதிரி அப்படியே ஒத்து போறது. அதானே மாலை மாதிரி அப்படியே சேர்ந்து அப்படியே முதல் அப்போ ஓகே 6க்கு அப்புறம் 7க்கு அப்புறம் அப்படியே அடைவு வந்து 12 வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாக்கா அதை நம்ம பார்த்த உடனே எப்படி எடுத்துக்கிறது? சொல்லிக்கிறேன். என்னோட யூடியூப் வீடியோ எல்லாமே சொல்லிக்கிறேன். அதுல உங்களுக்கு என்ன சந்தேகம்? இல்ல அது அது இப்ப நீங்க சொன்னதுல பதில் இருக்கு. அதுல மோட்சத்தை நோக்கி போறதுங்கிறது அந்த விருட்சத்துக்கு அப்புறம் அமையிறது அப்படின்னு. ஆமா. அதே மாதிரி உங்க ஜாதகத்துல உங்க லக்னத்துல இருந்து 7ஆம் வீட்டுக்கு மேல கிரகம் இருக்கிறது. 7ஆம் வீட்டுக்கு மேல தொடர்ந்து வரிசையா கிரகம் இருந்ததுதான். 8ல இருந்து கிரகம் இருந்ததுதான். 8ஆம் இடத்துல ஆரம்பிச்சு. ரைட் ஓகே அதான் என்னோட கேள்வி. உங்க ஜாதகத்துல 8ஆம் இடத்துல இருந்து கிரகங்கள் இருந்தது அப்படின்னா, அதுக்கு முன்னாடி கிரகங்கள் இல்லைன்னா இளமையில வாழக்கூடிய காலம் எல்லாம் கஷ்டப்பட்டுருமே. மத்தியம வயசு கஷ்டம்தான். 45 வயசு 45 வயசுக்கு வருதுன்னா 45 வயசுக்கு நிறைய அனுபவங்கள் பெற்று தர்ம இறைவனை நோக்கி பயணிப்போம். கரெக்ட்